தமிழ்ச் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றார்கள் நம் முன்னோர்கள். இந்த வாக்கியம் மற்ற நாடுகளுக்கு பொருத்தமாக இருக்குமோ இல்லையோ, இந்தியாவிற்கு அதிக அளவில் தேவைப்படும் ஒரு வாக்கியம் இதுதான். வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்பவர்களில் இந்தியர்கள்தான் அதிக அளவில் இருக்கின்றனர். உலகெங்கும் உள்ள நகரங்கள் ஒவ்வொரு நாளும் பயணிகளின் சலசலப்பை அனுபவிக்கின்றன. தனி நபர்கள், ஆட்டோமொபைல்கள், பேருந்துகள், பெருநகரங்கள், பகிரப்பட்ட டாக்சிகள் மற்றும் பல வகையான போக்குவரத்துகளில் தங்கள் பணியிடங்களுக்கு அவர்கள் சென்று வருகிறார்கள். போக்குவரத்து நெரிசல்கள் மற்றும் நெரிசலான போக்குவரத்துக்கு மத்தியில் பணியிடங்களுக்கு சரியான நேரத்தில் செல்வதற்கான வசதிகள் இல்லாமல் இருப்பதனால் மன அழுத்தத்தால் அவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். மலேசியாவில் ரேச்சல் கவுர் என்ற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு பெண்ணின் வாழ்க்கை முறையை அறிந்து பலரும் ஆச்சரியத்தில் மூழ்குகிறார்கள். அந்த பெண் 2024 முதல் தினந்தோறும் தன்னுடைய அலுவலகத்திற்கு விமானத்தில் பயணம் செய்யும் நிகழ்வானது இணையதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. அதனை பற்றிய சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள். இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் ஆணோ பெண்ணோ குடும்பத்துக்காக ஓடத் தொடங்கி பின்னாளில் கால்களில் சக்கரங்களை கட்டிக்கொண்டு எதற்காக ஓடுகிறோம் என்பதனையே மறந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றனர். பிரிவு, வலி, பிரச்சனைகள் ஆகியவற்றையெல்லாம் கடந்து இந்த ஓட்டம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. சிலர் பொறியில் சிக்கிய எலியாக மாறிவிடுகின்றனர். நாம் யாருக்காக ஓடுகிறோமோ அவர்களுடன் நேரில் பேசவோ, உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளவோ, பாசத்தை காட்டவோ நேரமே இல்லாமல் இருப்பதுதான் இங்கு மிகப்பெரிய குறையாக இருந்து வருகிறது. மலேசியாவைச் சேர்ந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரேச்சல் கவுர் என்ற பெண்மணி தினமும் விமானத்தில் தன் அலுவலகத்திற்கு சென்று வருகிறார். வேலைக்கும் குடும்பத்திற்கும் சமநிலை வைப்பதற்காக அவர் இந்த வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இவர் பினாங்கிலிருந்து கோலாலம்பூருக்கு அனுதினமும் விமானத்தில் பயணித்து வேலைக்கு சென்று வருகிறார். இது அவருக்கு போக்குவரத்து நெரிசலில் இருந்து தப்பிக்கவும் நேரத்தை மிச்சப்படுத்துவதும் மிகவும் உதவிகரமாக இருப்பதாக அவர் கூறுகிறார். இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். மூத்த மகளுக்கு 12 வயதும் இளைய மகளுக்கு 11 வயதும் ஆகிறது. மலேசியாவில் உள்ள ஏர் ஏஷியா நிறுவனத்தின் நிதி நடவடிக்கைகளில் இவர் உதவி மேலாளராக பணியாற்றி வருகிறார். தினந்தோறும் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து காலை 5 மணிக்கு வீட்டிலிருந்து புறப்பட்டு பினாங்கு விமான நிலையத்தை இவர் அடைகிறார். அங்கிருந்து காலை 6:30 மணிக்கு கோலாலம்பூருக்கு விமானத்தில் புறப்பட்டு சென்று 7:45 மணிக்கு அலுவலகத்தை அடைகிறார். வேலை முடிந்தவுடன் இரவு 8 மணிக்கு மீண்டும் வீட்டுக்கு திரும்புகிறார். கூடுதலாக தினசரி சுமார் 700 கிலோமீட்டர் பயணத்தை இவர் மேற்கொள்கிறார். அவர் கூறியதாவது, இதற்கான செலவானது இதற்கு முன்னால் வாடகை மற்றும் பிற செலவுக்காக மாதத்திற்கு ரூபாய் 41,000 இருந்ததை விட தற்போது ரூபாய் 27,000 குறைந்துவிட்டது. வீட்டிலிருந்து வேலை செய்வதை விட அலுவலகத்தில் இருப்பதே சிறந்தது. ஏனெனில் சக ஊழியர்களுடன் நேரடியாக இணைந்து பணிகளை செய்ய முடிகிறது. மக்களால் சூழப்பட்டிருப்பது வேலைகளை எனக்கு எளிதாக்குகிறது என்று அவர் கூறுகிறார். தினமும் அதிகாலையில் எழுந்திருப்பது ஓரளவு சோர்வை ஏற்படுத்தினாலும் குழந்தைகளை பார்த்தவுடன் அந்த சோர்வு மாயமாகி விடுகிறது என்று கவுர் கூறுகிறார். மேலும் விமான பயணங்களில் இசையை கேட்டு இயற்கையை ரசிப்பது அது தனக்கான நேரமாக அவர் மாற்றிக்கொள்கிறார் என்றும் அவர் கூறியிருக்கிறார். எனவே குடும்பத்தை பிரிய மனமில்லாமல் வாரத்துக்கு ஒரு முறை மட்டுமே வீட்டிற்கு வந்து குழந்தைகளை சந்தித்து கொண்டிருந்த அவர் இப்போது மிகவும் சுலபமாக தினந்தோறும் குழந்தைகளோடு நேரத்தை செலவழிக்கிறார். முன்னால் குழந்தைகளை காணாத பிரிவும் ஏக்கமும் அவரை வாட்டியது என்று கூறுகிறார்.
இவர் தினமும் தன்னுடைய பணிக்கு செல்ல விமான பயணத்தை தேர்ந்தெடுத்தார். வேலையையும் விட முடியாமல், குடும்பத்தையும் பிரிந்திருக்க முடியாமல் இவர் இத்தகைய முடிவினை எடுத்தார். தற்போது விமானத்தில் அலுவலகத்துக்கு சென்று வருவதால் இரவு 8 மணிக்கு வீடு வந்து சேர்ந்து விடுகிறார். அனுதினமும் குழந்தைகளை பார்க்க முடிகிறது. விமானத்தில் பயணம் செய்வது எனக்கு சிக்கனமாக இருக்கிறது என்பதுதான் ஆச்சரியம். மலேசிய தலைநகரான கோலாலம்பூர் ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி. இதனால் அங்கு விலைவாசி அதிகமாக இருக்கும். வீட்டு வாடகை சுமார் 1400 முதல் 1500 RM ரிங்கிட் என்பது மலேசிய பணமதிப்பு ரிங்கிட் வரை செலவாகும். ஆனால் இப்போது ஏர் ஏசியா ஊழியர் என்பதனால் விமான டிக்கெட் மாதம் 1100 ரிங்கிட் மட்டுமே செலவாகிறது. சாப்பாட்டு செலவும் பினாங்கில் மிகவும் குறைவாக இருக்கிறது. எனவே இவ்வாறு விமானத்தில் அலுவலகம் செல்வது எனக்கு லாபகரமாகவே உள்ளது என்பதனை கூறுகிறார் ரேச்சல் கவுர். இந்த உலோகப் பறவையின் பயணத்தின் ஜன்னல் வழியே எத்தனை அழகு, எத்தனை அதிசயங்கள்! கைத்தொட துடிக்கும் மேகக்கூட்டங்கள், கண் பார்வைப்படும் இடமெல்லாம் பூமியின் பசுமைகள். நாமும் தினமும் விமானம் ஏறி விண்வெளியில் பறந்து அலுவலகம் சென்றால் எவ்வளவு அருமையாக இருக்கும். அதுவும் ஆஃபீஸே டிக்கெட்டை எடுத்து கொடுத்தால் அதைவிட ஹாப்பியாக இருக்கும் அல்லவா? ஆனால் காலை 5 மணி ஆனால் அப்பா சொந்தமில்லை, 7 மணி ஆனால் அம்மா சொந்தமில்லை. கேசட்டில் தாலாட்டு கேட்டு கண்ணுறங்கு, ஆயா உன்னை பார்த்து கொள்வாள் என்ற ஒரு புதுக்கவிதையை படித்தபோது உண்மையிலேயே பெண்களுக்கு, அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு வாழ்க்கை என்பது இரட்டை சுமையாக மாறிவிடுகிறது. வீட்டு வேலையையும் பார்த்து கொண்டு வெளி வேலைகளையும் பார்க்கும் பொழுது எதை விடுவது என்று முடிவெடுக்க முடியாமல் தவிக்கக்கூடிய பெண்களில் ஒருவரான இந்த ரேச்சல் கவுர் அனுதினமும் விமானத்தில் செல்ல தயாராகிவிட்டாள் என்றால், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியாரின் புதுமை பெண்ணாக இவரை கருதலாம் என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா.